கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 47 அதிகாரம் 13வது வசனம், உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் நாம் யோசிப்பதற்கு முன் கர்த்தர் அதை அறிவார். ஆனாலும் நாம் அதை கர்த்தரிடத்திலே கொண்டு செல்லும் போது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் பலவிதமானவைகள். நாம் தனிமையில் இருக்கும்போது சின்ன சின்ன யோசனைகள் பலவிதமான பாதிப்புகளை கூட உண்டு பண்ணும். நம்முடைய சுய விருப்பத்தினால் உள்ள யோசனைகள் மன வருத்தத்தை உண்டு பண்ணும், வேதனைகளை உண்டு பண்ணும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களை அதிகமாக யோசிப்பதை விட எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தரை அதிகம் நம்புங்கள். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அதிகம் யோசிப்பதினால் வேதனைகள் மட்டும்தான் மிஞ்சும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன காரியத்தை யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமானவர்கள் சில வார்த்தைகளினால் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்து இருக்கிற சந்தோஷம், நிம்மதியை இழப்பதை விட அவர்கள் பேசின வார்த்தைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். நாம் மன்னிக்காவிட்டால் கர்த்தர் நம்மை மன்னிக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? சிந்திப்போம், ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. எங்களுடைய தேவையற்ற வார்த்தைகளினால் உற்றார் உறவினர்களை காயப்படுத்தி அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய யோசனைகளால் மீண்டும் மீண்டும் இழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய தீய யோசனைகள், எண்ணங்கள் எங்களை விட்டு விலகட்டும். இந்த உலகத்தின் அனைத்து விதமான யோசனையை யோசித்து பரலோகத்தின் அனைத்து விதமான பொக்கிஷத்தையும் கர்த்தர் எங்களை அனுப்பினதின் நோக்கத்தை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.